திமுக கடைசி வரைக்கும் விஜய முதலமைச்சராகவே ஆக்க விட மாட்டாங்க போல. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவக கட்சி 108 இடத்துல ஜெயிச்சு தனிப்பெரு கட்சியா உருவெடுத்து நிக்குது. அதுக்கப்புறம் உடனே முதலமைச்சருக்கு வழங்க வேண்டிய கான்வாய் பாதுகாப்பு தலைவர் விஜய்க்கு கொடுத்தாங்க. அந்த பாதுகாப்பு மூலியமா தான் தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்துல இருக்கிற அவங்க ஆபீஸ்ல இருந்து நீலாங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இருக்கிற அவங்க வீட்டுக்கு போனாரு தலைவர் விஜய். அந்த செக்யூரிட்டி கார்டுல வந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகும். எவங்க பட்டுச்சே தெரியல, அந்த பாதுகாப்பை அடுத்த செகண்டே தூக்கிட்டாங்க. ஏன் இப்போ கான்வாய் பாதுகாப்பை எடுத்தாங்கிறது தெரியுமா? நான் விஜய் முதலமைச்சரா ஆகணும்னா மொத்தம் 118 சீட்டு இருக்கணும். ஆனா இப்போ 108 சீட்டு தான் உங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு முதலமைச்சர் கான்வாய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் சைட்ல இருந்து கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்க போறாங்க. அதுக்குள்ள எப்படி இவங்க முதலமைச்சர் இருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி அதிமுக திமுக சைட்ல இருந்து பிரஷர் ஒரு சைடு போகுது. ஒரு நாள் முதலமைச்சரா இருந்தா எப்படி அந்த பாதுகாப்புல எப்படி போவாங்க, அதெல்லாம் வீடியோவா வந்துருச்சா, இது போதும் அப்படின்னு சில கட்சி நினைக்குது போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.